இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா அப்பா யாரது 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 அப்பா 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 யாருப்பா உங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? வெளியில எல்லாரும் நான் தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணேன்னு என் மேல பழி சுமத்துறாங்க. எனக்கு வேற வழி தெரியாம நான் தான் உங்க பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கு முன்னாடி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாவே ஏதாவது ஒரு சாட்சிய வச்சு உங்க முன்னாடிதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. ஆமா பூமி, நீதான் என் உண்மையான பொண்ணான்னு நீங்க ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் பார்க்கும்போது அத பார்த்து பெருமையோட அந்த நொடிய நிரந்தரமா என் இதயத்துல அப்படியே மறைச்சு வைக்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா உங்களை தவிர நான் உங்க பொண்ணுன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுப்பா. இந்த நிலைமையில இருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு நீங்க சீக்கிரமா வந்துடணும் ப்ளீஸ் பா, ப்ளீஸ். எனக்கு யாருமே இல்லப்பா. உங்க பொண்ணுன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே என்ன காதலிச்ச ககனும் என்னை விட்டு போயிட்டாரு. அம்மா போகும்போது விட்டுட்டு போன உயிர் பாயுது. இந்த உயிருக்கு யாருமே இல்ல. நீங்க தான் எந்திரிச்சு வந்து நான் உனக்கு இருக்கேன்னு தைரியம் சொல்லணும்ப்பா. எந்திரிங்கப்பா ப்ளீஸ்பா. ஒரே ஒரு வாட்டி பேசுங்கப்பா. ஒரே ஒரு வாட்டி கண்ணை திறந்து பாருங்க அப்பா ப்ளீஸ். ஏய் பூமி, என்னடி எதுக்குடி வந்த? ஓ, இங்க உனக்கு யாரு வர சொன்னது? மீதி இருக்கிற என் மாமாவோட உயிரை எடுக்கலான்னு வந்திருக்கியா? அப்பூர்வா, இப்படி அநியாயமா பேசாத. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் அவரோட பொண்ணு. நான் போய் எதுக்காக கொல்ல நினைப்பேன்? யார் கொல்ல நினைச்சாங்களோ அவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. வாய மூடு. நீதான் என் மாமாவை கொல்லணும்னு நினைச்சிருக்க. போலீஸ் உன்னை ரெட் ஹேண்டடா புடிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னமோ நீ இவருடைய பொண்ணுன்னு சொல்லி தற்காலிகமா போலீஸ் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நிரந்தரமா நான் உன்னை இல்லாம பண்றேன்டி.